This sermon, and knoweth it not, was delivered on August 15, 1965 at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று அமெரிக்காவில் உள்ள இந்தியானா ஜெஃபர்சனில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் அண்ட் நோயத் இட் நாட், இதை அறியாமல் இருக்கிறாயா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். And now let us read from Revelations the 3rd chapter, just a portion to say that we read the Bible. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வேதம் வாசிக்கிறோம் என்று கூற நாம் அதை வாசிப்போமாக. Because what I'd say might fail, but what he says won't fail. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் தவறி போகும், ஆனால் அவர் கூறுகின்ற காரியம் தவறி போகாது. And I don't know where to start from, what to do, where to go, but I'm just reading the Laodicea church age. Unto the angel of the எங்கே இருந்து துவங்குவது, என்ன செய்வது, எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் லவோதிக்கேயா சபை காலத்தை வாசிக்கிறேன். church of Laodicea, write these things, saith the Amen, the faithful and true witness, and the beginning of the creation of God. I know thy works, thou art neither cold nor hot. I would wert that cold or hot. So then, because thou art lukewarm and neither cold nor hot, I will spew thee out of my mouth. Because thou sayest, I'm rich and increased in goods, and have need of nothing, and knowest not that thou art wretched, miserable, poor, blind, naked. I counsel thee to buy of me gold tried in the fire, that thou mayest be rich, white raiment, that thou mayest be clothed, and that thy shame of thy nakedness do not appear, and anoint thine eyes with eye salve, that thou mayest see. As many as I love, I rebuke and chasten. Be zealous, therefore, and repent. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எடுத்த வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து. You know, somewhere in there, as I was reading, if you'll excuse me a minute, I found some place that sounded good to me, and I don't know just where it was at now. என்னை ஒரு நிமிடம் மன்னித்துக் கொள்வீர்களானால், நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பாகம் மிகவும் நல்லதாக எனக்கு தோன்றினது. அது எந்த பாகம் என்று எனக்கு தெரியவில்லை. Here it is. And knowest thou not, wretched, miserable, poor, blind, naked. இதோ இங்குள்ளது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். Oh my. That's kind of the picture here of the church of today. ஓ என்ன,
இன்றைய சபையின் நிலையை காட்டும் ஒரு படமாயது இருக்கிறது. Now I think that church age here that we're speaking of. நான் நினைக்கிறேன் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற அந்த சபை காலம். Of course, I've got the church age coming forth now in the books. சபை காலங்களை பற்றியதான செய்திகள் நிச்சயமாக இப்பொழுது புத்தக வடிவில் வந்து கொண்டிருக்கிறது. But being that is the Laodicean church age that we're in, let's just look at the conditions. ஆயினும் நாம் ஜீவிக்கின்ற இந்த காலம் லவோதிக்கேயாவின் காலமாய் இருப்பதனால் அந்த நிலைமைகளை நாம் சற்று ஆராய்வோம். I don't want to take any text or anything because we're not. நான் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு பேச போவதில்லை, ஏனென்றால் நாம் ஒன்றும் கூட்டம் நடத்தவில்லை. Just talking casually as we see to talk on whatever the Lord would lead us to do, but something that would help us. முன் ஆயத்தம் ஏதுமின்றி சாதாரணமாக உரையாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நான் செய்யும்படி நடத்துகிறது எதுவாய் இருந்தாலும் நாம் பேசுவோம், ஆனால் அது நமக்கு உதவியாய் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். Let's think of the Laodicea church age and its condition today. நாம் லவோதிக்கேயா சபை காலத்தையும் அதன் இன்றைய நிலையையும் குறித்து பேசுவோம். As far as I know, I don't see anything to hinder at this time the coming of the Lord Jesus outside of the readiness of His church. எனக்கு தெரிந்த மட்டில் சபையின் ஆயத்தமில்லாத நிலையே அல்லாமல் கர்த்தராகி இயேசுவின் வருகையை தடை செய்யக்கூடியது வேறு எந்த காரியமும் இந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. I think that one of the prophecies, அந்த ஒரு தீர்க்கதரிசனத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். yesterday coming up in the car, we drove it in 2 days from Tucson here, right? 2,000 miles. The Billy and I. நேற்றைய தினம் காரில் வந்து கொண்டிருக்கும் போது டூசானில் இருந்து இங்கு வருவதற்கு நானும் பில்லியும் 2000 மைல்கள் காரோட்டி வந்தோம். And so we now that wasn't breaking any speed laws. We stayed right. அதுவும் எந்தவித வேக கட்டுப்பாடுகளையும் மீறாமல் ஓட்டி வந்தோம். சரியான வேகத்தை கடைபிடித்தோம். I sat there if he's driving, I'm all got my fist back like a shotgun with a hammer back. பில்லி ஓட்டும் போது நான் என் சட்டையை சுருட்டி விட்டுக் கொண்டு கையை மூடிக்கொண்டு அவன் முதுகின் மேல் ஒரு சமட்டியை போல வைத்துக் கொண்டு I see him go. I said, "Wait a minute, boy." அவன் சற்று வேக கட்டுப்பாட்டை மீறும் போது ஒரு நிமிஷம் பொறு மகனே என்று சொல்லுவேன். We are told, "Give Caesar what's Caesar's." ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். Then we come in down here last night. A little girl laying sprawled across the road, about 3 years old. Mother dead over in a ditch. பின்னர் நேற்று இரவு நாங்கள் இங்கே வந்து கொண்டிருந்த போது ஒரு பெண் குழந்தை 3 வயது இருக்கலாம் சாலையின் மத்தியில் பரப்பி விழுந்து கிடக்க அவளுடைய தாயார் அங்கே ஒரு பள்ளத்தில் மரித்து விழுந்து கிடந்தார். Some drunken boy coming from the ROTC's 18 years old, driving 120 miles an hour on the left-hand side of the road, killed. ROTCயில் இருந்து வந்த ஒரு 18 வயது உள்ள பையன் குடித்துவிட்டு 120 மைல் வேகத்தில் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்து சாலையின் இடது பக்கத்தில் கொன்று விட்டான். And I guess he was dying too. அவனும் கூட மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று யூகிக்கிறேன். Then you can realize what it is. அது எப்படியா இருந்திருக்கும் என்று இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். Give Caesar what's Caesar's. ராயனுக்கு உரியதை ராயனுக்கு கொடுத்து விடுங்கள். Innocent people dying. அப்பாவியான ஜனங்கள் மரிக்கிறார்கள். A little 3-year-old girl lost her life because of some drunken soldier driving 120 miles an hour estimated on the wrong side of the road. ஒரு குடித்து வெறித்த போர் வீரன் 120 மைல் வேகத்தில் வண்டியை ஓட்டிச் சென்ற காரணத்தால் அதிலும் வீதியின் தவறான பாகத்தில் ஒரு 3 வயது சிறுபெண் உயிரிழக்க நேரிட்டது. Coming up over the hill, shot right down, killed them all right there together. அவன் மலையின் மேல் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் ஒன்று சேர்த்து இடித்து வீழ்த்தி கொன்று போட்டான். He was dying too. அவனும் கூட மரித்துக் கொண்டிருக்கிறான். So then you can see, even though the innocent party was doing. குற்றமில்லாதவர்களுமா இருக்கிற அவர்களும் தானே இப்படியாக மரிக்கிறார்கள். Now that boy is guilty of cold-blooded murder. அந்த பையன் கொடூர கொலையை செய்த குற்றத்தை உடையவனாய் இருக்கிறான். புரிகின்றதா? I think if a man would be caught on the road drinking, he ought to be given 10 years flat for premeditated murder. Any man, because it just any man.
குடித்து வைத்திருக்கிற ஒரு மனிதன் வீதியில் பிடிபடுவானால் அவனுக்கு நித்தியம் 10 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்த கொலையை போன்றதாகும் இது. We'll never do any good with politics. It's rotten. அரசியலினால் நம்மால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அது அழுகி போன காரியம். God's idea of having a king, a righteous king, is right. ஒரு ராஜா இருக்க வேண்டும், ஒரு நீதியுள்ள ராஜா இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய கருத்து உண்மையானதே. The politics just simply spread out. You can buy anything out, cheat, lie, steal, everything else. ஆனால் அரசியல் என்பது பரவலானதாக இருக்கிறது. நீங்கள் எதையும் விலைக்கு வாங்கி விடலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், திருடலாம், மற்றெல்லா காரியங்களையும் செய்யலாம். As I said a few Sundays ago, and look where you're at. Nothing but just a crooked mass of everything. ஒரு சில ஞாயிறுகளுக்கு முன்னதாக நான் கூறினது போன்று நாம் எந்த நிலையில் உள்ளோம் என்பதை பாருங்கள். நேர்மையற்ற ஒரு கூட்டத்தை அன்றி வேறொன்றையும் நீங்கள் காண முடியாது. But a righteous king can make his own laws. ஆனால் ஒரு நீதியுள்ள ராஜாவோ தன்னுடைய சொந்த சட்டங்களை உண்டாக்க முடியும். And you can kill a man. You know good politics. That's all right. You get out of it. இன்று நீங்கள் ஒரு மனிதனை கொன்றுவிட்டு அரசியல் செல்வாக்கு படைத்தவனாய் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தப்பி வெளிவரலாம். And so the democracy is a good idea, but it won't work. ஜனநாயகம் என்பது ஒரு நல்ல கருத்து தான், ஆனால் அது வேலைக்கு தேவையற்றது. You like communism, all things in common. It sounds good, but it won't work. No. கம்யூனிசத்தை போன்ற எல்லா காரியங்களுக்கும் பொது உடைமையா இருக்கிறது, நன்றாக காணப்படுகிறது, ஆனால் அது கிரியைக்கு ஒவ்வாது, கிரியை செய்யாது. God's way of having a king like David was right. தேவனுடைய வழியான ஒரு ராஜாவை உடையதா இருப்பது, தாவீதை போன்ற ராஜாவை உடையதா இருப்பது சரியானதா இருந்தது. And you got one mind centered over like one leader and a bunch of geese or so forth. அப்பொழுது ஒரே கருத்து மையம் இருக்கும், ஒரு கூட்ட வாத்துக்களுக்கு ஒரே தலைவன் இருப்பது போன்று. You can't take 2 or 3 of them, and then you mess them all together, you come up with any kind of an idea. நீங்கள் 2 அல்லது 3 பேர்களை தலைவர்களாக பெற்றிருக்க முடியாது. அப்படி இருந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழப்பமாகிவிடும். நீங்கள் எந்த விதமான கருத்தோடு வரலாம். So we find the conditions today ready for the coming of the Lord. எனவே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இன்றைய நிலை இருக்கிறதை நாம் காண்கிறோம். But while Brother Neville and I and these other brothers are trying to shepherd a flock, ஆனால் நானும் சகோதரன் நெவிலும் மற்ற இந்த சகோதரர்களுமாய் ஒரு மந்தையை மேய்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கையில் I've got something on my mind now that comes that we might talk about. இப்பொழுது என் மனதில் ஏதோ காரியம் வந்துள்ளது, அதை குறித்து நாம் பேசுவோம். That is, I got a letter the other day from a fine lady. அதாவது அன்றொரு நாள் ஒரு அருமையான அம்மாளிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. I never got it come through another person. எனக்கு நேரடியாக வரவில்லை, இன்னொரு நபரின் மூலமாக வந்தது. And she was certainly tearing me to pieces or trying to. அவள் உண்மையாகவே என்னை துண்டு துண்டாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். Was saying, did you ever, can't you Christian businessman do something to stop Brother Branham? அவள் சொல்லுகிறாள், கிறிஸ்தவ வியாபார புருஷர்களே, சகோதரன் பிரண்ணாமை தடை செய்ய உங்களால் ஏதாவது செய்ய முடியாதா? Said because that he's got this book out now called The Laodicea Church Age, bringing out more. ஏனென்றால் லவோதிக்கேயா சபை காலம் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார், இன்னும் பல வெளியாக போகின்றது. And said he's just simply tearing Pentecostal doctrine to pieces. அவர் பெந்தேகோஸ்து உபதேசங்களை துண்டு துண்டாக கிழித்திருக்கிறார். Said now he's talking about the initial evidence ain't speaking in tongues. இப்பொழுதோ அந்நிய பாஷையில் பேசுதல் ஆவியை பெற்றதன் முன் அடையாளம் அல்லவென்று விவாதிக்கிறார். And said that he's against women preachers, and this was a woman preacher. அவர் ஸ்திரீ பிரசங்கிகளுக்கும் எதிராக இருக்கிறார் என்று கூறியிருந்தார். இவள் ஒரு பெண் பிரசங்கி. And her boys, some of the best friends that I got in the world. அவளுடைய மகன்கள் உலகத்தில் எனக்கு இருக்கிற சிறந்த நண்பர்கள். They're among the best friends that I got. பாருங்கள், எனக்கு இருக்கின்ற சிறந்த நண்பர்களில் அவர்களும் இருக்கிறார்கள். And she said now, அவள் இப்பொழுது இந்த விதமாக சொல்லி இருக்கிறார். and this man and wife, I was eating breakfast with him. நான் இந்த மனிதனோடும் அவர் மனைவியோடும் காலை ஆகாரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். They said, Brother Branham, look at this. Would you think it? And pulled out a letter. அவர்கள் சொன்னார்கள், சகோதரன் பிரண்ணாமே, இதை சற்று பாருங்கள்,
இது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஒரு கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார். I said, well, sister, she just don't understand. நான் சொன்னேன், சகோதரியே, அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. The boys told me their mother was a woman preacher and that she didn't go for the message. அந்த பையன்கள் என்னிடம் சொன்னார்கள், எங்களுடைய தாயார் ஒரு ஸ்திரீ பிரசங்கியார் என்றும் அவள் செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார். And now she says in here, she said, now he said women should not have authority over man. இப்பொழுது அவள் இதில் கூறுகிறாள், ஸ்திரீயானவளுக்கு புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக் கூடாது என்று அவர் சொல்லுகிறார். Said, how about Phoebe in the Bible? Paul's helper. பவுலின் உடன் உதவியா இருந்தவள் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பேபேயாளை குறித்து என்ன என்று. Certainly. She was a seller of goods. நிச்சயமாக அவள் சாமான்கள் விற்பவள். And Paul asked the people, ஜனங்களிடம் கேட்டுக்கொண்டான், you think Paul would say, let the women keep silent in the churches, not permitting them to speak, and turn around and say, now Phoebe, my helper in the gospel, she go to preach a few nights. ஸ்திரீகள் சபையிலே அமைதலாய் இருக்க வேண்டும், சபையில் ஸ்திரீகள் பேசக்கூடாது என்று கூறிவிட்டு திரும்பி இப்பொழுது சுவிசேஷத்தில் எனக்கு ஆதரவாய் இருக்கிற பேபேயால் சில இரவுகள் பிரசங்கிப்பார்கள் என்று பவுல் கூறியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Well, he contradicted his own word. அப்படி அவன் செய்திருந்தால் அவன் கூறின வார்த்தைகளுக்கு அவனே முரணாக செயல்படுவதாகிவிடுமே. புரிகின்றதா? And said then, top it all, I believe it was Esther was one of the judges in the Bible. அவள் அந்த கடிதத்தில் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக வேதாகமத்தில் எஸ்தர் என்று நினைக்கிறேன், அவள் நியாயாதிபதிகளில் ஒருவளாய் இருந்தாள். Said a woman was a judge in the Bible. If that's not authority over man, வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீ நியாயாதிபதியாய் இருந்தால் அது புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவது அல்ல என்று சொல்ல முடியுமா என்று கூறியிருந்தார். And this businessman that was healed right here in the church not long ago, சமீபத்தில் இந்த சபை கட்டிடத்தில் சுகம் பெற்ற இந்த வியாபார புருஷன், he said, now his wife said, Brother Branham, that always puzzled me. அவருடைய மனைவி சகோதரன் பிரண்ணாம் இந்த காரியம் என்னை எப்பொழுதும் புதிராக வைத்துக் கொண்டிருந்தது என்றார். I said, well, sister, how would that puzzle you? நான் சொன்னேன், ஏன் சகோதரி, அது எப்படி உங்களுக்கு புதிராக இருக்கின்றது என்று. Said, well, here is a woman judge. அதற்கு அவள் ஒரு ஸ்திரீ நியாயாதிபதியாய் இருக்கிறாளே என்றார். I said, that's politics, not the church. நான் சொன்னேன், அது அரசியல், அது ஒரு சபை அல்ல. Now I had nothing to do with the church. அதற்கும் சபையோடும் ஒன்று செய்வதற்கில்லை. Paul said, let it be under obedience as also saith the law. அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்களாக, நியாயப்பிரமாணமும் அதையே தான் கூறுகிறது என்று பவுல் சொன்னார். And the law can't put a woman up to be a priest. Can't put it up. நியாயப்பிரமாணத்தினால் ஒரு ஸ்திரீயை ஒரு ஆசாரியனாக ஆக்க முடியாது, அதனால் அப்படி செய்யவே முடியாது. You never seen a woman high priest, never seen a woman a priest. Nowhere in the Bible. ஒரு பெண் பிரதான ஆசாரியனாக இருந்ததை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பெண் ஆசாரியனாக இருந்ததை பார்த்தே இருக்க முடியாது. வேதத்தில் அதை எங்கேயும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். You never seen a woman a preacher in the Bible. Certainly. வேதத்தில் நீங்கள் ஒரு பெண் பிரசங்கியை பார்த்திருக்க முடியாது, நிச்சயமாக. Some of them was prophetess and so forth, Miriam and different ones. அவர்களில் சிலர் தீர்க்கதரிசினி முதலானவைகளாக இருந்தார்கள், மீரியாமும் மற்றவர்களும். And Esther, one of them was a judge over Israel. எஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நியாயாதிபதியாய் இருந்தாள். Sometimes they were queens over them and so forth, like that, king and queen. சில சமயங்களில் அவர்கள் ராணிகளாய் இருந்திருக்கிறார்கள், ராஜா ராஜாத்தியா. The decease of the king, the queen had to take his place to elect another king and so forth. அந்த ராஜா மரித்தபோது ராணியானவளது ஸ்தானத்தை இன்னொரு ராஜா எடுக்குமட்டாய் வகிக்க வேண்டியதாயிருந்தது. In Tucson, Arizona, we got a woman judge there in the city. அரிசோனாவில் உள்ள டூசானில் அந்த பட்டணத்தில் நமக்கு ஒரு பெண் நீதிபதியாய் இருக்கிறார். That's the reason the city is so polluted. அந்த காரணத்தினால் தான் அந்த பட்டணம் கெட்டு போயிருக்கிறது. And we got a woman ain't got no business in politics. ஒரு ஸ்திரீக்கு அரசியலில் எந்தவித வேலையும் இல்லை. She got no business over any authority in the church. சபையிலும் ஒரு ஸ்திரீக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. Her place is a man's queen at home. Outside of that, she has nothing. வீட்டில் ஒரு மனிதனுடைய ராணியா இருப்பதே அல்லாமல் அதற்கு புறம்பாக அவளுக்கு வேறொரு ஸ்தானம் கிடையாது. And
We know that to be the truth. அது உண்மை என்று நம் யாவருக்கும் தெரியும். You will never find it. I know that sounds old-fashioned, but I'm responsible. அதை எங்குமே காண முடியாது. அது பழமை நாகரிகமாய் காணப்படலாம். ஆனால் நான் உத்தரவாதம் உள்ளவன். And I know that after my going away from this earth, them tapes and them books will be living on. இவ்வுலகை விட்டு நான் கடந்து சென்ற பிறகும் இந்த ஒளிநாடாக்களும் புத்தகங்களும் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கும். And many of you young children will find in the days to come that this is exactly the truth. வாலிப பிள்ளைகளாகிய உங்களில் அநேகர் வரப்போகின்ற நாட்களில் சரியாக இதுதான் சத்தியம் என்பதை காண்பீர்கள். Because I speak it in the name of the Lord. காரணம் என்னவென்றால் இதை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறேன். Now we wonder how a woman that's a good woman. நமக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது எப்படி ஒரு ஸ்திரீ அதிலும் ஒரு நல்லவளான ஸ்திரீ And she is brought on this earth by her loyal husband, a good man. Some of the finest boys that I ever met, their man, that I've ever met. ஒரு உத்தமமான கணவனின் மூலமாக சில அருமையான பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவள். நான் சந்தித்தவர்களில் அந்த பையன்கள் அருமையானவர்கள். And just quickly, just as soon as they heard the message, they were sold on it 100%. அவர்கள் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் 100% அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். Now that can only come by foreordination. முன் குறித்தலின் மூலமாகவே அது சம்பவித்திருக்க கூடும். The only way it can come. அந்த ஒரு வழியில் மட்டுமே அது சம்பவிக்க முடியும். Now, the question is here, I was thinking that, see now while the Lord was bringing me back. இப்பொழுது இங்குள்ள கேள்வி என்னவென்றால் கர்த்தர் ஏன் என்னை திரும்ப கொண்டு வருகிறார் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். Know it not. Thou art naked, miserable, wretched, blind, and know it not. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். Before I get to that spot, I might brief what I said a few days ago here in a message on, I believe it was the God of this world. இந்த காரியத்தை நாம் அணுகுவதற்கு முன்னர் சில தினங்களுக்கு முன்னர் நான் அளித்த ஒரு செய்தி, அதாவது இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ற செய்தியின் கருத்தை சுருக்கமாக கூற விரும்புகிறேன். Blinded the eyes of the people that they absolutely worship the devil in religious services. அவன் ஜனங்களின் கண்களை குருடாக்கி போட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய ஆராதனைகளில் முற்றிலுமாக அப்படியே சாத்தானை தொழுது கொள்ளுகிறார்கள். Did you all get that? All of you understood it? உங்கள் யாவருக்கும் அது புரிகின்றதா? எல்லாரும் விளங்கிக் கொண்டீர்களா? And then in that same message, I brought the subject that a woman wearing immoral clothes indecently, she is be judged at the judgment bar as a street prostitute. பின்னர் அதே செய்தியில் ஸ்திரீகள் முறைகேடான ஆடைகளை அணிதல் நாணயமின்றி உடுக்கும் எந்த பெண்ணுக்கும் நியாய சங்கத்துக்கு முன்பாக அவள் தெருவில் உள்ள ஒரு வேசியாக கருதப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவாள் என்ற பொருளை கொண்டு வந்தேன். That sounds awful strange. அது மிகவும் பயங்கரமாய் தோன்றுகிறது. Let me draw you a little picture. உங்களுக்கு ஒரு சிறு காட்சியை உருவகப்படுத்துகிறேன். Now, here is an attorney in the city, a young fellow. And he's a nice man. பட்டணத்தில் ஒரு வாலிபமான வழக்கறிஞன் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல மனிதன். As far as politically, I imagine he may be decent in his politics. அரசியலை பொறுத்தவரையில் அவர் ஒரு நாணயஸ்தன் என்று நான் யூகிக்கிறேன். And then he goes with a girl that's very popular. They fall in love and marry. பின்னர் அவர் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளுகிறான். அவள் மிகவும் பிரபலமானவள். அவர்களிடையே காதல் ஏற்பட்டு மனம் செய்து கொள்ளுகிறார்கள். They attend to all the parties and the great things, and they all drink together. அவர்கள் எல்லா விருந்துகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் சென்று அவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து குடிக்கிறார்கள். Finally, he has a nice home. He lives in a nice neighborhood. முடிவிலே அவனுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது. அவன் ஒரு அருமையான சுற்றுப்புறத்திலே வசித்து வந்தான். He's well thought of amongst the people. ஜனங்களிடையே அவனுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. But both of them drink. ஆனால் அவர்கள் இருவரும் குடிப்பார்கள். She wears shorts, cuts her hair, wears makeup, everything just as
sexy, beautiful woman, displaying herself. அவள் அரைக்கால் சட்டை அணிவாள், முடியை வெட்டிக் கொள்வாள், அழகு சாதனங்களை பூசிக்கொள்வாள், எல்லாமாய் கவர்ச்சியாக்கிக் கொள்வாள். அழகான ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்து காட்டுகிறது போன்று. Well, she never goes to church at all, neither one of them. அவர்கள் இருவரும் சபைக்கே போகிறதில்லை. So, moving next door to him comes a woman from the Baptist church or the Methodist church, her and her husband. இப்படி இருக்க அடுத்த வீட்டில் ஒரு பாப்டிஸ்டோ அல்லது ஒரு மெத்தடிஸ்டோ சபையை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தன் புருஷனுடன் குடி புகுந்தாள். Now this woman, let's make it Methodist, because the Methodists go a little more on holiness than the Baptists, all except the New Testament Baptists, they believe in holiness. மெத்தடிஸ்ட் என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் பாப்டிஸ்டுகளை விட இவர்கள் பரிசுத்தத்தை அதிகம் கடைபிடிப்பவர்கள். புதிய ஏற்பாட்டு பாப்டிஸ்டுகளை தவிர மற்ற யாவரும் பரிசுத்தத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். But usually Baptists don't go for holiness at all. See, they don't believe in such a thing. ஆனால் வழக்கமாக பாப்டிஸ்டுகள் பரிசுத்தத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. So then, now let's make it Methodist cause they believe in holiness. சரி, இந்த மெத்தடிஸ்ட் பெண் அந்த பெண்ணை கவனிக்கிறாள். And then a Methodist woman moves next door to this woman on the same street. அதே தெருவில் ஒரு மெத்தடிஸ்ட் பெண் இவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடி வருகிறாள். Her husband is, let's say he's a public accountant and or some office. அவளுடைய புருஷன் ஒரு வழக்கறிஞன் அல்லது ஒரு ஆபீஸில் வேலை பார்க்க என்று வைத்துக் கொள்வோம். Well, this Methodist woman looks over to the other woman. இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீ அவளை கவனிக்கிறாள். And when this lawyer goes out of town, his name's John. Say his name is John. இந்த வழக்கறிஞன் ஊரை விட்டு வெளியே வேலையா போகும்போது அவனுடைய பெயரை ஜான் என்று வைத்துக் கொள்வோம். Now don't presume on that now. I'm just taking fiction names now. அதை வைத்துக் கொண்டு ஊகிக்க தொடங்காதீர்கள். அது வெறும் ஒரு புனை பெயரு. And his name is John. அவனுடைய பெயர் ஜான். Well, she used to go with Ralph. அவள் ரால்ஃபுடன் முன்பு வெளியே போய்க் கொண்டிருந்தாள். And that's fiction name, all of it. So you get the story to make the picture. இவைகளெல்லாம் புனை பெயர்களே. இதை ஒரு கதையாக உருவகப்படுத்தி காட்டவே இதை சொல்லுகிறேன். Well, first thing you know, at a drunken party, Ralph hugs her again. முதலாவதாக ஒரு குடிக்கும் விருந்து ஒன்றில் ரால்ஃப் மீண்டும் அவளை கட்டி தழுவுகிறான். Well, she gets all fired up because she's in love again with Ralph, she thinks. அவள் உடனே உணர்ச்சி வசப்படுகிறாள். ஏனென்றால் தான் மீண்டும் அவனுடன் காதல் கொள்வதாக அவள் நினைத்துக் கொள்ளுகிறாள். Then after a while, Ralph begins to meet her. அதன் பின்னர் கொஞ்சம் கழித்து ரால்ஃப் அவளை சந்திக்க தொடங்குகிறான். And she can put it over John, pull it over his eyes. அவள் அதை ஜானுக்கு மறைத்து சமாளிக்கிறாள். And she thinks she's pretty smart duck because she can run with Ralph married to John. தான் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவள் என்று அவள் நினைத்துக் கொள்ளுகிறாள். ஏனென்றால் அவள் ஜானை மடந்து கொண்டு அவள் ரால்ஃபுடன் சுற்றி கொண்டிருக்கிறாள். See, the woman don't even have the very bearing of decency. பாருங்கள், இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட நாணயம் என்பதே இல்லை. And she thinks nothing about that. அதை குறித்து அவள் ஒன்றும் தவறாக நினைக்கிறதில்லை. But this Methodist woman has raised up in another bracket. ஆனால் இந்த மெத்தடிஸ்ட் பெண்ணோ வேறு விதமான வழியில் வளர்க்கப்பட்டவள். She does at least go to church. And she thinks that that woman is horrible. இவள் சபைக்காவது போகிறாள். அந்த ஸ்திரீ மோசமானவள் என்று நினைக்கிறாள். What she says to her husband when he comes in, I see that man go in there and meet her. இவளுடைய கணவன் திரும்பி வந்தவுடன் அவனிடம் இவள் கூறுகிறாள், அந்த மனிதன் உள்ளே போய் அவளை சந்திக்கிறதை நான் பார்க்கிறேன். And when John's out on a case somewhere, Philadelphia somewhere, he takes her out in his roadster. And they lay out on the beach. ஜான் அவனுடைய வழக்கு விஷயமாக பிலடெல்பியா இன்னும் மற்ற இடங்களுக்கு போகும்போது இவனுடன் வாகனத்தில் போய் இருவரும் கடற்கரையில் படுத்து கிடக்கின்றனர். I see him come home, don't even pull the curtains down sometimes, kissing her and making love to her next. அவர்கள் திரும்பி வீட்டிற்கு வருகிறதை பார்க்கிறேன். அவர்கள் சில சமயங்களில் ஜன்னல் திரையை கூட இழுத்து மூடுகிறதில்லை. அவளை முத்தமிட்டுக் கொண்டு காதல் லீலைகளை புரிகிறார். Oh, isn't that awful, she says to her husband. ஓ, அது பயங்கரமானது அல்லவா என்று அவளுடைய புருஷனிடம் அவள் கூறுகின்றார். Well, she's nothing but a public prostitute. என்ன, அவள் ஒரு வேசியா இல்லாமல் வேறொன்றுமில்லை என்கிறார். It's true.
She's worse than a public prostitute because she's a married woman. See? அது உண்மைதான். அவள் ஒரு பொது வேசியை காட்டிலும் மோசமானவள், ஏனென்றால் அவள் திருமணமான ஸ்திரீ. புரிகின்றதா? And she, this Methodist woman thinks that's horrible. She never goes to church. ஆனால் இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீ அது மோசமானது என்று கருதுகிறாள். அவள் சபைக்கு போகிறதே இல்லை. Now this Methodist woman would not do a thing like that. No, indeed. She's a decent woman. இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீயோ அப்படிப்பட்டது ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாள். இல்லை, நிச்சயமாக செய்ய மாட்டாள். அவள் ஒரு நாணயம் உள்ள ஸ்திரீ. And another thing, she would not touch a bit of whiskey. இன்னொரு காரியம் என்னவென்றால் அவள் விஸ்கியை தொடக்கூட மாட்டாள். Because the Methodist Church, 90% of their program is prohibition against whiskey. ஏனென்றால் மெத்தடிஸ்ட் சபை 90% விஸ்கிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள். மதுவிலக்கு திட்டம் ஒன்று அவர்களுக்கு உண்டு. So they got a prohibition program, and them people of that Methodist Church don't live no higher than that church teaches. அவர்களுக்கு மதுவிலக்கு திட்டம் இருப்பதனால் இந்த மெத்தடிஸ்டுகள் சபை போதனைக்கு மேலாக ஜீவிப்பதில்லை. But this same woman, this Methodist woman, goes out of the evening with her husband wearing shorts on Sunday after Sunday school. ஆனால் இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீ சாயங்காலத்தில் தன் கணவனுடன் வெளியே போவாள். ஞாயிறு பள்ளிக்கு பின்னர் அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு வெளியே போவாள். She cuts her hair, she wears lipstick, and even smokes a little. தலைமுடியை வெட்டிக் கொள்வாள், உதட்டுக்கு சாயம் பூசிக் கொள்வாள், சிறிது புகைப்பிடிக்கவும் செய்கிறாள். Now in God's word, they're both prostitutes. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியாக அவர்கள் இருவரும் விபச்சாரிகளே. But this one here is naked, miserable, wretched, blind, and don't know it. ஆனால் இங்கே இருக்கிற இவள் நிர்பாக்கியம் உள்ளவளும் பரிதபிக்கப்படத்தக்கவளும் நிர்வாணியுமாய் இருந்து அதை அறியாதிருக்கிறார். One's just as guilty as the other. ஒருத்தி மற்றவளைப் போலவே அவ்வளவு குற்றவாளியாய் இருக்கிறார். For a man that looks upon a woman to lust after her has committed adultery with her already in his heart. ஏனென்றால் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. And if this woman, now she'd say, wait just a minute, Mr. Branham. I'll give you to understand I am no prostitute. இந்த ஸ்திரீ சற்று பொறும் திருவாளர் பிரண்ணாம், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நான் ஒன்றும் வேசி அல்ல என்று கூறலாம். My sister, maybe if you'd be tucked before a Bible and put your hands up on the presence of God and swear an oath that you've been just as true to your husband as you can be. என் சகோதரியே, உங்களை ஒரு வேதத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் அதன் மேல் கரத்தை வைத்து தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு உண்மையா இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நான் என் புருஷனுக்கு உண்மையா இருக்கிறேன் என்று நீ சத்தியம் பண்ணலாம். Your body belongs to your husband, but your soul belongs to God. உன்னுடைய சரீரம் உன் புருஷனுக்கு சொந்தமானது, ஆனால் உன்னுடைய ஆத்துமாவோ தேவனுக்கு சொந்தமானது. There is an evil spirit that's anointed you. ஒரு பொல்லாத ஆவி அங்கே உன்னை அபிஷேகித்துள்ளது. If you're not, then I can prove that you're totally insane. அந்த விதமாக காரியம் இல்லை என்றால் நீ புத்தி சாதீனம் அற்றவள் என்று என்னால் நிரூபிக்க முடியும். What would happen to your grandmother should walk down the street with them shorts on? அந்த அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு உன்னுடைய பாட்டி வீதியில் நடந்திருப்பாளையானால் அவளுக்கு என்ன சம்பவித்திருக்கும்? They'd put her in an insane institution. She come out without her dress on. அவர்கள் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பார்கள், அவள் ஆடை இல்லாமல் வெளியே வந்தாள் என்று. There's something wrong with her mind. அவளுடைய சிந்தையில் ஏதாவது கோளாறு இருந்திருக்க வேண்டும் என்றிருப்பார்கள். If it was so then, it's so now. அந்த நாளில் அது அந்த விதமாய் கருதப்படுமானால் இந்த நாளிலும் அது அப்படியே. So it throws the whole world into insanity. எனவே அது முழு உலகத்தையும் பைத்தியத்திற்குள் ஆழ்த்துகின்றது. The whole thing's insane. முழு காரியமும் பைத்தியமாய் இருக்கிறது. And it's so gradually crept in till the people don't know it. அது அவ்வளவு படிப்படியாக ஜனங்களுக்குள்ளாக நுழைந்து விட்டது, ஜனங்களோ அதை அறியாதிருக்கிறார்கள். Now, is she a prostitute? இப்பொழுது காரியம், அவள் ஒரு விபச்சாரியா? Not by her husband vow to her body. அவளுடைய சரீரத்தை அவளுடைய புருஷனுக்கு தந்த நிருப நிபதியின்படி அவள் ஒரு விபச்சாரி அல்ல. But before God, she's got a evil prostitute spirit on her that makes her dress like that. ஆனால் தேவனுக்கு முன்பாக அவள் ஒரு பொல்லாத ஆவி பிடித்தவளா இருக்கிறாள். விபச்சார ஆவி அவள் மேல் இருக்கிறது, அது அவளை இந்த வண்ணமாக உடுத்தும்படி செய்கிறது. And she's in the Laodicean church age and don't know that she's doing that. அவள் லவோதிக்கேயா சபையில் இருந்து கொண்டு அவள் அதை செய்கிறேன் என்பதை அறியாதிருக்கிறாள். The innocent woman don't know that God
will judge her for a prostitute. அந்த நிரபராதியான ஸ்திரீ தான் வேசித்தன குற்றத்துக்காக நியாயம் தீர்க்கப்பட போகிறாள் என்பதை அறியாதிருக்கிறார். There you are. அங்கேதான் காரியம். You get it to her. நீங்கள் அதை அவளிடம் சொல்லி பாருங்கள். You can't tell her. உங்களால் அதை அவளிடம் சொல்லித் தீர முடியாது. There's no way of getting it to her. அதை அவளிடம் சொல்வதற்கும் உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது. The Bible said they're naked and don't know it. Amen. Amen. வேதம் கூறுகிறது அவர்கள் நிர்வாணிகளா இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறார்கள் என்று. If you call her a prostitute, personally should have you arrested. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவளை விபச்சாரி என்று அழைத்தால் அவள் உங்களை சிறைக்கு அனுப்பி விடுவாள். She would. அப்படியே செய்வாள். I never talk personally about anybody. I talk about sin. நான் யாரை குறித்தும் தனிப்பட்ட முறையில் பேசுவதே கிடையாது. நான் பாவத்தை குறித்து தான் பேசுகிறேன். I don't say this certain church, Mr. So-and-so, Reverend so-and-so, he's a... No. நான் இந்த குறிப்பிட்ட சபை இன்னார் இன்னார் சங்கை இன்னார் இன்னார் அவர் ஒன்று என்று நான் பேச மாட்டேன். No, I say that the doctrine of that. See? The whole thing together. நான் கூறுவதெல்லாம் அவர்களுடைய உபதேசம் அந்த முழு காரியத்தை குறித்து தான் பேசுகிறேன். I don't call individuals. It's not individuals. It's the system that they're in. நான் தனிப்பட்டவர்களை குறித்து பேசுவதில்லை. அது தனிப்பட்டவர்களும் அல்ல, அவர்கள் சேர்ந்துள்ள அமைப்புகளை பற்றி தான். It's a world system. அது உலக அமைப்பு ஒழுங்குமுறைகள். Brother George Wright sitting here, 75 or 78 years old, I guess. சகோதரன் ஜார்ஜ் ரைட் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருக்கு 75 அல்லது 78 வயது இருக்கலாம் என்று. What would you think would have happened if you'd have went to see Sister Wright someday? She'd been standing in a pair of shorts. அவருக்கு திருமணமாவதற்கு முன்னர் ஒரு நாள் அவர் சகோதரி ரைட்டை காண சென்ற போது அவர்கள் அரைக்கால் சட்டை அணிந்து நின்று கொண்டிருப்பதை கண்டிருந்தால் என்ன செய்திருப்பார்? Well, you'd have had the woman locked up. நீங்கள் அந்த ஸ்திரீயை சிறையில் எடுத்திருப்பீர்கள். You'd have never married her. நீங்கள் அவளை மணந்திருக்கவே மாட்டீர்கள். Well, if any young man in that day would have done it, the same thing would have took place. ஏன் அந்த நாளில் ஜீவித்த எந்த வாலிபனும் அதையே செய்திருப்பான். அதே காரியம் சம்பவித்திருக்கும். Well, if it was sin and wrong then, it's the same thing, but the people have grown into insanity. Amen. அந்த நாளில் அது தவறா இருக்கும் என்றால் இன்றைக்கும் அதே காரியம்தான். ஆனால் ஜனங்கள் தானே அந்த விதமான பைத்தியத்துக்குள்ளாக அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். Let me prophesy something to you just before it comes to pass. நிறைவேறுவதற்கு முன்னதாகவே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்க விரும்புகிறேன். The whole world is grouping in insanity and will get worse and worse and worse. Until there'll be a bunch of maniacs. முழு உலகமும் பைத்தியத்துக்குள் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் மோசமாகி 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 ஒரு கூட்ட பைத்தியங்களாகி விடுவார்கள். It's almost that way now. இப்பொழுதே அது ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கிறது. Could you imagine a man driving with his lights off on the wrong side of the road? ஒரு காரின் விளக்குகளை அணைத்துவிட்டு வீதியின் தவறான பக்கத்தில் கார் ஓட்டி போவதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? Or a ricky young kid supposed to be right out of high school, kill a bunch of people. ஒரு ரிக்கி வாலிப பையன் பள்ளி முடித்து வந்திருக்கலாம். ஒரு கூட்ட ஜனங்களை அவன் கொன்று போட்டான். Does that stop him? அது அவர்களை நிறுத்தினதா? The next one come right behind him doing the same thing. அவன் பின்னாலும் அதே காரியத்தை அடுத்து செய்து கொண்டு வருகிறான். Can you imagine a young man that thinks anything of himself getting out here and acting the way they do? ஒரு வாலிபன் தன்னை ஏதோ ஒருவனாக பாவித்துக் கொண்டு இங்கு வந்து நடந்து கொள்வதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? Could you imagine a young woman and a bloom of womanhood, beautiful, well-built, shaped, profile, face, beautiful. இளமை பருவம் பூத்து கொலங்கும் ஒரு இளம் பெண், அழகானவள், நல்ல தேக கட்டும் அமைப்பும் கொண்டவள், அழகான முக சாயல் கொண்டவள். And the very thing of her being pretty shows that we're at the end time. அந்த அவளுடைய அழகே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. See, she's went altogether to worldly feature, worldly things, and not the beauty of holiness, sweetness in her soul. பாருங்கள், அவள் முழுவதுமாக உலக அம்சங்களோடும் உலக காரியங்களோடும் போய்விட்டாள். பரிசுத்த அலங்காரத்திற்கோ அவள் ஆத்துமாவின் இனிமைக்கோ அங்கே இடமில்லை. I've seen women on the outside of them
Wasn't nothing to look at. நான் சில பெண்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய வெளிப்புற தோற்றம் ஒன்றும் கவர்ச்சியா இருக்காது. But you speak to them one time. Talk to them a few minutes. They're real, genuine, something that you can't get away from. ஆனால் அவர்களிடம் ஒரு முறை பேசி பாருங்கள், ஒரு சில நிமிஷங்கள் அவர்களோடு சம்பாஷியுங்கள். அவர்கள் உண்மையான அசலான ஏதோ காரியமாய் இருப்பார்கள். அவர்களை விட்டு உங்களால் விலகி செல்லவே முடியாதவளாய் இருப்பார்கள். See, beauty of the outside is of the devil. It's of the world. பாருங்கள், வெளிப்புற அழகானது பிசாசினுடையதாக இருக்கிறது, அது உலகத்தினுடையதாக இருக்கிறது. Look at Cain's children, how they went into it. காயினின் பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் எப்படியாய் அதற்குள்ளாக சென்றார்கள் என்று. When the sons of God saw the daughters of man were fair, they taken unto them wives, and God never did forgive them. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தியம் உள்ளவர்கள் என்று கண்டபோது அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களை மன்னிக்கவே இல்லை. Look at them Israelite women with calloused hands and hair stringing. கவனியுங்கள், இஸ்ரவேல் ஸ்திரீகள் தழும்புள்ள கைகளோடும் தலைமயிர் கம்பிகளைப் போல தொங்கிக் கொண்டும் இருந்தனர். When them sons of God came up through the land of Moab and met them dainty women with well set hair, fancy and a lot of manicure on their faces, or what you call it. தேவகுமாரர்களாகிய இஸ்ரவேலர் மோவாப் தேசத்தின் வழியாய் கடந்து சென்ற போது நன்றாக தலை சீவப்பட்டு முகவர்ணம் தீட்டப்பட்டு கவர்ச்சியான அழகான பெண்களை சந்தித்தனர். And when them sons of God saw those real fair women, a false prophet said, we're all the same. இந்த தேவபுத்திரர்கள் அந்த உண்மையான அழகுள்ள பெண்களை கண்டபோது ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொன்னான், நாம் எல்லாரும் ஒன்று என்று. And they married among them, and God never did forgive them. அவர்களுக்குள்ளாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். தேவன் அதை அவர்களுக்கு மன்னிக்கவே இல்லை. They perished in the wilderness. அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். Every one of them died there. Without hope, without God, is eternally lost. Damned forever. அவர்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்றவர்களாய் தேவனற்றவர்களாய் மரித்து நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களாய் என்றென்றுக்குமாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். Though they had seen the goodness of God, though they had drank from the fountain that never runs dry, அவர்கள் தேவனுடைய நன்மைகளை கண்டவர்கள், வற்றாத நீரூற்றின் தண்ணீரை குடித்தவர்கள். they had drunk from the smitten rock, அடிக்கப்பட்ட கண்மலையின் தண்ணீரை அவர்கள் குடித்தவர்கள். they had seen the brass serpent perform miracles, வெண்கல சர்ப்பம் செய்த அற்புதங்களை கண்டவர்கள். they come out from under the baptism of Moses in the sea, சமுத்திரத்திலே மோசேயினால் ஞானஸ்நானத்தின் கீழாக வெளிவந்தவர்கள். they had seen the hand of God, அவர்கள் தேவனுடைய கரத்தை கண்டவர்கள். they had eaten angels' food, and had done all those things. அவர்கள் தூதர்களின் அப்பத்தை புசித்தவர்கள், அந்த காரியங்கள் யாவையும் செய்தவர்களாய் இருந்தனர். But married in, let women bring them in and marry among them. ஆனால் அவர்களுக்குள்ளாய் மணந்து கொண்டனர். ஸ்திரீகள் அவர்களை உள்ளே கொண்டு வர அனுமதித்தனர். அவர்களுக்குள்ளாக மணந்து கொண்டனர். Not commit adultery, just marry among them. அவர்கள் ஒன்று வேசித்தனம் செய்யவில்லை, அவர்களுக்குள்ளாக மணந்து கொண்டனர். God never did forgive it. தேவன் அதை அவர்களுக்கு மன்னிக்கவே இல்லை.